யுத்த காலங்களில் இந்த கோவில் நிகழ்வுகள் எவ்வாறு நடந்தது? யுத்த கால பகுதியில் இதை விட சிறப்பாக நடைபெற்றது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பூரண ஆதரவை வழங்கியிருந்தார்கள். அதிசயம் நிறைந்த ஒரு வரலாறாகவே இருந்திருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழ்ச்செல்வனிலிருந்து பல தளபதிகளை நான் திருவிழா காலங்களில் இந்த ஆலய சூழலிலே கண்டிருக்கிறேன். அதிக பூசையை எட்டி நிற்கின்றோம். அதே போல ஆகம முறை சாராதபடி பொங்கல் படைத்து இந்த அரசமர நிழலில் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த சந்திரன் உட்பட பலரை இந்த ஆலய திருவிழாக்களிலே நான் பார்த்திருக்கிறேன். கனடா போன்ற நாடுகளில் இருப்பவர்கள் கூட போராளிகள் தங்களுடைய சீருடைகளோடு கூட வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க நாகத்தம்பிரான் ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு இந்த ஆலயத்தினுடைய பொங்கல் நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத தான் எடுத்து காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் புளியம்பொக்கன நாகத்தம்பிரான் கோயிலுடைய கோபுரத்தின் உச்சிந்த ஒரு பகுதியில் நின்று தான் நாங்கள் அந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வாங்க தொடர்ந்து காணொலிக்குள்ள செல்லுவோம். இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இணைஞ்சிருக்கிறார் ஒரு ஆசிரியர் அவர்கள். புளியம்பொக்கனை நாகத்தம்பிரான் ஆலயத்தினுடைய சிறப்புகளை தான் நாங்கள் கேட்க போகிறோம். சார் வணக்கம். 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 புளியம்பொக்கனை நாகத்தம்பிரான் ஆலயத்தினுடைய பொங்கல் விழாவுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த கோயிலுடைய சிறப்புகள் எங்களுக்காக ஒரு சொல்லுங்க சார். கரைச்சி புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தினுடைய வருடாந்த பங்குனி உத்தர பொங்கல் தற்பொழுது ஆரம்பமாகி மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த ஆலயத்தினுடைய தொன்மையான வரலாறு உலக புகழ் பெற்ற அதிசயமாகவே இருக்கிறது. ஒரு தாயினுடைய வயிற்றிலே ஒரு நாகம் குழந்தையாக பிறந்து தெய்வீகத்தன்மையால் தெய்வீக சக்தி படைத்து இந்த ஆலயத்திலே அருள்பாலித்து வருகின்ற ஒரு தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். தற்பொழுது இந்த ஆலயத்திலே பூசைகளில் ஈடுபடுகின்ற அந்த தர்மகர்த்தாக்களினுடைய 4 முந்தைய தலைமுறைகளில் ஒரு தாயினுடைய வயிற்றிலே சிவனை வேண்டி வரம் கேட்ட போது ஒரு பெண் குழந்தையோடு இணைந்து ஒரு நாகமும் குழந்தையாக பிறந்து அந்த தாயாரினால் இந்த வளாகத்திலே வளர்த்து வரப்பட்டது. அந்த தாய் தன்னுடைய வீட்டு முற்றத்தினை துப்புரவு செய்த போது தன்னுடைய கூட்டுகின்ற விளக்குமாறினால் காலை சுற்றிய நாகத்தை தவறுதலாக தட்டியதாகவும் அந்த நாகம் இங்கிருந்து சென்று புதூர் நாகதம்பிரான் ஆலயத்தை சென்று அங்கும் தன்னுடைய அருளை வெளிப்படுத்தியதாகவும் ஒரு ஐதீக கதையும் நம்பத்தகுந்த கதை ஒன்றும் காணப்படுகிறது. இந்த ஆலயத்திலே இந்த நாகம் அந்த தாயினுடைய வயிற்றிலே புறப்படுத்த நாள் தான் பங்குனி உத்தரமாக கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தினுடைய வரலாறு ஒரு அதிசயம் நிறைந்த ஒரு வரலாறாகவே இருந்திருக்கிறது. இந்த தாயினுடைய வயிற்றிலே இந்த நாகம் பிறந்த தினம் பங்குனி உத்தர பொங்கல் என அழைக்கப்படுகிறது. அந்த நாகம் பிறந்த அன்றைய நட்சத்திரம் பங்குனி உத்தரமாக இருக்கிறது. அதனால் வருடந்தோறும் பங்குனி உத்தரத்திலே பங்குனி உத்தர பொங்கல் பெருவிழா இந்த ஆலயத்திலே நடைபெற்று வருகின்றது. ஆகம முறைகளிலும் ஆகமம் சாராத முறைகளிலும் இந்த ஆலயத்தினுடைய பூசை வழிபாடுகள் மிக சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது. அந்த நாகம் அவதாரம் எடுத்து பிறந்த அந்த குடும்பத்தினருடைய 4வது பரம்பரையினர் இந்த ஆலயத்திலே இந்த நாகத்திற்குரிய பூசைகளை மிக சிறப்பாக இன்று வரை செய்து வருகின்றார்கள். தற்பொழுது இந்த ஆலயத்திலே இந்த நாகத்திற்குரிய பூசைகளையும் நாகத்துக்குரிய நிவேதனங்களையும் படையல் செய்பவராக நாம் எல்லாரும் நன்கு அறிந்திருக்கின்ற குஞ்சண்ண என்பவர் காணப்படுகிறார். அவருடைய தந்தை, அவரது சிறிய தந்தை, அவருடைய அண்ணன், அதன் பின்னர் அவரென தற்பொழுது இந்த ஆலயத்திலே இந்த நாகதம்பிரானை ஆதரித்து வருகின்றார்கள். இந்த நாகதம்பிரான் நல்லருள் இந்த நாடெங்கிலும் பரப்பப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய அதிசயம்
இலங்கை ரீதியானதாக மட்டுமன்றி உலக ரீதியாகவும் புகழ்பெற்றதாகவே இருக்கின்றது. ஒரு தாயினுடைய கருவிலே நாகம் குழந்தையாக உருவெடுத்து அவதரித்து வளர்ந்து ஓடி திரிந்த முற்றமாக இது காணப்படுகிறது. இந்த தாயினுடைய அரவணைப்பிலே இருந்த இந்த நாகம் தன்னோடு ஒரு பெண் குழந்தையையும் இரட்டை பிறவியாக இந்த இடத்திலே அவதாரம் செய்ய வைத்திருக்கின்றது. இந்த நாகதம்பிரானை ஆதரித்து வருகின்றார்கள். ஆகமம் முறை சார்ந்த வழிபாடுகள் இந்த ஆலயத்தினுடைய தொன்மையோடு இணைந்ததாகவே நடைபெற்று வருகின்றது. குழந்தை பாக்கியமற்ற தாயொருவர் சிவனை வேண்டி குழந்தை வரம் கேட்ட போது ஒரு பெண் குழந்தையோடு இணைந்து ஒரு நாகம் பிறந்தது. ஆகவே அந்த சிவனை ஆதரிக்கும் விதமாக நாகதம்பிரான் ஆலயத்தோடு இணைந்ததாக நாகலிங்கேஸ்வரர் எனப்படுகின்ற சிவ வழிபாட்டு தலமும் இங்கு காணப்படுகிறது. ஆகமம் சாராத முறைப்படி நாகதம்பிரானுக்குரிய வழிபாடுகள் இடம்பெற்று வந்தாலும் ஆகமம் சார்ந்த வழிபாடுகளும் இந்த ஆலயத்திலே சிறப்பாக நடைபெறுகிறது. மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா எந்த நூற்றாண்டு காலப்பகுதியில இது இந்த கோவில் ஆரம்பிக்கப்பட்டதாக அறிந்திருக்கீங்க? இது 800-1000 வருடங்கள் பழமையான ஆலயமாகத்தான் இது காணப்படுகிறது. 4 தலைமுறைகளை இது கடந்து விட்டது. தந்தை, மகன், பேரன் இவ்வாறாக 4 தலைமுறை கடந்த ஒரு சிறப்புக்குரிய ஆலயமாக இருக்கு. மற்றது இந்த கோவிலுக்கும் அந்த ஒல்லாந்தர் காலப்பகுதியில இருந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி ஒரு கதை. இந்த ஆலயத்திற்கும் ஒல்லாந்தர் காலத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்திற்கும் இந்த ஆலயத்தினுடைய அற்புதம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய பங்குனி உத்தர பொங்கலுக்காக இந்த உத்தர பொங்கலினுடைய ஆரம்ப நாள், அதாவது 7 அல்லது 8 தினங்களுக்கு முன்னதாக இந்த ஆலயத்தில் இருந்து பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டில்களிலே கொடிகாமம் நீசாலை புத்தூர் சந்தி பகுதியில் இருந்து பண்டம் எடுத்து வருகின்ற ஒரு பாரம்பரியமான ஒரு வைபவம் இடம்பெறும். அந்த பண்டமெடுப்பிற்காக இந்த ஆலய பிரதேசத்தில் இருக்கின்ற விவசாயிகள் தங்களுடைய காளை மாடுகளை வண்டில்களில் பூட்டி பண்டமெடுப்பதற்காக செல்வார்கள். இவ்வாறு பண்டமெடுத்து நீசாலை பகுதியிலே 8 தினங்கள் தங்கியிருந்து அங்கிருந்து இந்த ஆலயத்தை நோக்கி பக்தி பரவசத்தோடு பண்டங்கள் நகர்ந்து வருவது பாரம்பரியமான ஒரு உற்சவமாக இடம்பெறும். அவ்வாறு பண்டம் எடுத்து வருகின்ற போது ஒல்லாந்தர் காலத்திலே ஆனையிறவு பிரதேசத்தில் வைத்து எடுத்து வந்த வண்டிலை இடைமுறைத்திருக்கின்றார்கள். அவர்கள் இடைமுறைத்து இந்த ஆலயத்தினுடைய தெய்வமாகிய நாகதம்பிரான் உண்மையாக இருப்பின் அதனை நிரூபித்து காட்டுமாறு அந்த பண்டம் எடுத்து வந்த பூசகரிடம் அவர் பொங்கல் பானையை தன்னுடைய சால்வையால் மூடி ஆனையிறவு நீர்நிலையிலே மூழ்கி எழுந்த போது அந்த பானைக்குள் 5 தலை நாகம் தோன்றியதாகவும் அதனை அதிசயித்த ஒல்லாந்தர்கள் நாகதம்பிரானுடைய மெய்யருளை உணர்ந்து பல்வேறு உருவப்படங்களையும் வழங்கி இவ்விடத்திலே ஆலய வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு ஆதரவு வழங்கி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று தொன்மையும் சிறப்பும் இந்த ஆலயத்திற்கு காணப்படுகிறது. ஓகே, இப்ப நிறைய விஷயங்கள் நாங்கள் இந்த கோயில் தொடர்பான வரலாறுகளை கழிச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ள இருக்கிற சிறப்புகளை பற்றி கைக்க போறோம். வாங்க. கோவிலுக்கு வருபவர்கள் இந்த இடத்துல கடைபிடிக்க விட வேண்டிய விஷயத்தை சொல்லுங்க. மிதிக்காமல் கடந்து செல்வார்கள். இது என்ன மிதிக்காம கடந்து செல்வோம். ஓகே, இதுல பாருங்க நிறைய பேர் விஷயம் தெரியாம இருக்கீங்க. மிதிக்காம கடந்து செல்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். உள்ள வந்துட்டேன். இந்த கோவிலுக்கு இன்றைய தினம் வர முடியாதவர்கள் நாகதம்பிரானை நீங்க தரிசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்க ஏற்படுத்திட்டாங்க. வரலாற்று சிறப்புமிக்க புளியம்பொக்குன நாகதம்பிரான் ஆலயத்தினுடைய பங்குனி உத்தர பொங்கல் விழா சிறப்பாக இன்று காலம் அதிகாலை வேளை விநாயகப் பெருமான் மற்றும் நாகதம்பிரான் மற்ற தெய்வங்களுக்கும் அபிஷேகங்களுடன் ஆரம்பமாகி இப்பொழுது மதிய பூஜையை எட்டி நிற்கின்றோம்.
அதே வேளையிலே இங்கே வருகின்ற மெய்யடியார்கள் தங்களுடைய நேர்த்திக்காக கொண்டு வருகின்ற பொருட்களை அல்லது தங்களுடைய நேர்த்திக்காக கொண்டு வந்து சேர்க்கின்ற திருப்பணி நிதிகளை எல்லாம் மற்றும் அர்ச்சனை பொருட்கள், காவடி எடுக்கின்ற வைபவம், இன்னும் இதர நேர்த்தி பொருட்கள் அத்தனையும் பரிபாலன சபையினர் மிகவும் சிறப்பான முறையில் ஒழுங்கமைத்து கர்மபீடங்கள் அமைத்து அங்கே தொண்டர்களை வைத்திருந்து நெறிப்படுத்தி அடியோர்களுக்கு ஏற்ற வகையிலே சகல வசதிகளையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதுல ஒரு சுவாமி இருக்கு, வேறு யாரு? இது இந்த நாகதம்பிரான் ஆலயத்தோடு இணைந்ததாக நாகலிங்கேஸ்வரர் சன்னிதானம் இருக்கிறது. அதற்கு தென்பகுதியிலே தெற்கு நோக்கியதாக இந்த தட்சணாமூர்த்தம் அமைந்திருக்கிறது. சிவபெருமானுடைய குருவாகிய நிலையை இந்த மூர்த்தம் உணர்த்தி நிற்கிறது. சனகர், சனந்தனர், சனற்றனர், சனற்குமாரர் எனப்படுகின்ற 4 முனிவர்களுக்கும் சிவன் ஞானம் உரைத்த அந்த நிலையை இந்த தட்சணாமூர்த்தம் வெளிப்படுத்தி நிற்கிறது. இவ்வளவு சிறப்புகள் இருக்குன்னா அதுல ஏராளமான சிறப்புகள் இந்த ஆலயத்திலே காணப்படுகிறது. இந்த ஆலயத்திலே அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் தனிச்சன்னிதானங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இதை பற்றி சொல்லுங்க சார். இது இந்த ஆலயத்தினுடைய விநாயகர் சன்னிதானமாக இருக்கிறது. இந்த ஆலயத்திலே பூசைகள் ஆகம முறைப்படி ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது முதலாவது பூசை இந்த சன்னிதானத்திலே இடம்பெற்று பின்னர் சிவனுக்கும் ஏனைய தெய்வங்களுக்கும் நாகதம்பிரானுக்கும் பூசை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெறும். முதலாவது பூசை ஆரம்பிக்கின்ற விநாயகர் சன்னிதானமாக இது காணப்படுகிறது. இது இந்த ஆலயத்தினுடைய நாகலிங்கேஸ்வர சன்னிதானத்தினுடைய பிற்பகுதியாக இருக்கிறது. மூலஸ்தானத்திலே இருக்கின்ற அந்த நாகலிங்கேஸ்வரனுடைய ஒரு சிறிய வடிவத்தை இந்த மேற்கு பகுதியிலே வைத்திருக்கின்றார்கள். நாகலிங்கேஸ்வர சுவாமியினுடைய கருவறையினுடைய பகுதியிலே காணப்படுகின்ற அந்த தீர்த்தம் வழிந்து செல்லுகின்ற பகுதியாக இது இருக்கும். ஏராளமான பக்தர்களினுடைய நோய் தீர்க்கின்ற அதிசயம் இந்த தீர்த்தத்துக்கு காணப்படுகிறதாக நம்பப்படுகிறது. ஏராளமானவர்களினுடைய நோய்கள் தீர்க்கப்பட்டிருக்கிறது. பல அற்புதங்களையும் இந்த தீர்த்தம் நிகழ்த்தி இருக்கிறது. இன்று வரை ஒரு சிறப்புக்குரியதாக இது கருதப்படுகிறது. நாகதம்பிரான் சன்னிதானத்தினுடைய முருகனுக்குரிய சன்னிதானமாக இது இருக்கின்றது. பரிவார தெய்வங்களுக்குரிய ஆலயங்கள் ஆகம முறைப்படி அமைக்கப்பட்டு அந்தந்த இடங்களிலே அந்த தெய்வங்களுக்குரிய சிறப்பு பூசைகள் இடம்பெறும். இந்த தெய்வங்களுக்குரிய விசேடமான விரத காலங்களிலே இங்கு வழிபாடுகள் நடாத்தப்படும். உதாரணத்துக்கு இப்ப விநாயக சதுர்த்தி விநாயக சன்னிதானத்திலும், கந்தசஷ்டி விரதம் இந்த சன்னிதானத்திலும் முருகனுக்கு முன்னிலையிலே நிகழ்த்தப்படுவதை சிறு வயதிலிருந்தே நாங்கள் கண்டு வருகிறோம். ஆலயத்தினுடைய ஒரு தாயினுடைய வயிற்றிலே அவதாரம் எடுத்த அந்த நாகம் தன்னுடைய நிரந்தரமான இருப்பிடமாக இதனை மாற்றி இருக்கிறது. இங்கிருந்தவாறுதான் நாதம்பிரானினுடைய அருள் இந்த நாடெங்கிலும் உலகெங்கிலும் கிடைக்கப்பெறுகின்றது. இந்த இடத்திலே இந்த ஆலயத்தினுடைய 4வது பரம்பரையினராக இருக்கின்ற அந்த குஞ்சன்னரினுடைய சகோதரர்களும் குஞ்சன்னரும் இந்த ஆலயத்தினுடைய இந்த நாகதம்பிரான் குடியிருக்கின்ற இந்த அரசமர நிழலிலே நாகதம்பிரானுக்கு தினந்தோறும் பால், பழம் என்பவற்றை நிவேதனம் செய்து வருவார்கள். நாகதம்பிரான் அதனை அருந்தி தன்னுடைய தாகத்தை தீர்த்திருப்பதாக தினந்தோறும் அவர்கள் அதனை அவதானித்திருக்கின்றார்கள் கண்கூடாக. நாகம் அதனை அருந்தியதற்குரிய அடையாளங்களை அவர்கள் தினந்தோறும் அவதானித்து வருகின்றார்கள். இந்த பிரதேசத்திலே ஒரு வெள்ளை நாகம் குஞ்சன்னரனுடைய சகோதரர் மணியண்ணன் அவர்கள் பூசை நிகழ்த்திய கால பகுதியிலே இந்த பாலினை அருந்துவதாகவும் அந்த நாகம் இந்த மரத்திலே மக்களுக்கு காட்சி கொடுத்திருப்பதாகவும் பல உண்மை தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. பக்தர்கள் திருவிழா காலங்களிலே தங்களுடைய ஆகம முறை சாராதபடி பொங்கல் படைத்து இந்த அரசமர நிழலிலே இந்த நாகதம்பிரானுக்கு படையல் செய்வார்கள். இது ஒரு கிராமிய வழிபாடு சார்ந்த அம்சமாகத்தான் இந்த ஆலயத்திலே இடம்பெறுகின்றது. இதற்காக
இங்கு ஆகம விதிகள் எதுவும் தற்பொழுது இடம்பெறாது. மக்கள் தங்களுடைய வாழ்வியலுக்கு ஏற்றவாறு படைகள் செய்து மடைபரவி இந்த அரசமர நிலையிலே வழிபாடாற்றுவார்கள். பால் பழம் என்பன நாகத்துக்கு நிவேதனமாக வைக்கப்பட்டாலும் சில பக்தர்கள் சில காலங்களில் முட்டைகளையும் இந்த நாகத்துக்கு நிவேதனமாக இந்த வெளிப்பகுதியிலே வைத்திருப்பார்கள். அதனை நாகம் உட்கொண்டதற்கான ஆதாரங்கள் பெரிதாக இல்லை என்றாலும் அது மக்களினுடைய வளமையாக இந்த பிரதேசத்திலே அவ்வாறு நிகழ்த்தப்படுவதை சிறு வயதிலிருந்தே நான் கண்டிருக்கின்றேன். இது இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சமாகவும் இந்த நாகதம்பிரான் குடியிருக்கின்ற மிக முக்கிய பிரதேசமாகவும் இது காணப்படுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்களினுடைய நேர்த்திக்கடனை நிவர்த்தி செய்கின்ற இடமாகவும் இது இருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய அற்புதங்கள் ஏராளமானவையாக காணப்படுகிறது. குழந்தை பாக்கியம் அற்றவர்கள் இவ்விடத்துக்கு வருகை தந்து தங்களுடைய வேண்டுதலை செய்து குழந்தை பாக்கியம் நிறைவடைந்த பின்னர் தங்களுடைய நேர்த்திக்கடனை செய்பவர்களாகவும், திருமணம் தடைப்பட்டவர்கள் தங்களுடைய திருமண தடை நீக்கத்திற்காகவும் இவ்வாலயத்திலே வந்து பல நேர்த்திக்கடன்களை நிவர்த்தி செய்கின்றார்கள். ஏராளமானவர்கள் இந்த ஆலயத்திலே இவ்விடத்திலே வருகை தந்து தங்களுடைய வேண்டுதலை செய்து குழந்தை பாக்கியம், திருமண தடை மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடுவதற்காக தங்களுடைய வழிபாடுகளை சிறப்பாக ஆற்றி வருகின்றார்கள். கிளிநொச்சி, முழங்காவில், பரந்தன், ஜாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, லண்டன், கனடா போன்ற நாடுகளில் இருப்பவர்கள் கூட இந்த பங்குனி உத்தர பொங்கலுக்கு இங்கு வருகை தந்து தங்களுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்திருக்கின்றார்கள். அதே போல நாகதோஷம் உள்ளவர்கள் தங்களுடைய நாகதோஷத்துக்குரிய பரிகாரங்களையும் இவ்விடத்திலேயே நிறைவேற்றி வருகின்றார்கள். கரம்பாம்பு, செம்பாம்பு என்பவற்றை பாட்கிண்ணங்களிலே இங்கு வந்து நாகதம்பிரான் முன்னிலையிலே சமர்ப்பித்து தங்களுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்தமைக்கான சான்றுகளும் இருக்கிறது. அதே போல இந்த நாகதம்பிரானுடைய பூசகராக இருக்கின்ற குஞ்சன்னர் அவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பால் பார்க்கின்ற ஒரு சடங்கியல் நிகழ்வை இங்கு ஆற்றி வருகின்றார். அந்த பால் பார்த்தலின் மூலம் மக்களினுடைய குறைகள், அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் இனங்காணப்பட்டு அவரால் தெரிவிக்கப்படும். அதற்குரிய பரிகாரங்களும் அறிவிக்கப்படும். அவ்வாறு அந்த பரிகாரங்களை நிறைவு செய்து அதற்குரிய தீர்வை பலர் பெற்றிருக்கின்றார்கள். அதனை எங்களுடைய கண்கூடாகவே நாங்கள் கண்டிருக்கின்றோம். இப்ப பாத்தீங்கன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதர் ஐயா இருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நாகதம்பிரான் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த கோயிலின் சிறப்புகளும் இதை பற்றி சொல்லுங்க. கிளிநொச்சி மாவட்டத்தில் குறிப்பாக இலங்கையிலேயே வரலாற்று புகழ்மிக்க எல்லாம் வல்ல நாகதம்பிரான் நல்லருள் புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் பிரதேசத்திலே எம்பெருமானுடைய வருடாந்த பங்குனி உத்தர பொங்கல் விழா மிக சிறப்பாக இன்று ஆரம்பமாக இருக்கிறது. இறைவன் எவ்வாறு தன்னுடைய தோற்றத்தை வழங்கி மக்களுக்கு அருள் பாலிக்கிறாரோ அதே போல இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு நாகதம்பிரான் தன்னுடைய கருணையின் வடிவாக இந்த மக்களுக்காகவும் மக்களுடைய ஆன்ம ஈடேற்றத்துக்காகவும் அவர்களுக்கு நல்வழி புரிவதற்காகவும் நாகதம்பிரான் நாக வடிவத்திலே மக்களுக்கான அருளாசியை அள்ளி வழங்குகிறார். இலங்கையிலே குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வரலாற்று புகழ்மிக்க ஒரு தலம். குறிப்பாக புளியம்பொக்கனை மண்ணிலே புளியம்பொக்கனை நாகதம்பிரான் என்பது எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற, எல்லோராலும் ஆகர்ஷிக்கப்படுகின்ற மிகப்பெரிய வரலாற்று தலம். அவ்வாறான இந்த பொங்கல் விழா சிறப்பாகவும் இனிதாகவும் நடந்துகிற எல்லாம் வல்ல நாகதம்பிரானுடைய அருள் என்றென்றும் இருக்கும். யுத்த காலங்களில் இந்த கோவில் நிகழ்வுகள் எவ்வாறு நடந்தது? யுத்த கால பகுதியில் இதை விட சிறப்பாக நடைபெற்றது. தமிழீழ விடுதலை புலிகள் இதுக்கு பூரண ஆதரவை வழங்கியிருந்தார்கள். அவர்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் பொங்கல் விழாக்கள், சமய நிகழ்வுகள், கலாச்சார நிகழ்வுகளுக்கான தங்களுடைய முன்னுரிமைகளையும் அதற்கான அடிப்படைகளையும் வழங்கியிருந்தார்கள். எனது அனுபவத்திலே நான் இங்கு தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழ்ச்செல்வனிலிருந்து பல தளபதிகளை நான் திருவிழா காலங்களில் இந்த ஆலய சூழலிலே கண்டிருக்கிறேன். ஆகவே அவர்கள் கூட வருகை தந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக வன்னி மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த சந்திரன் உட்பட பலரை இந்த ஆலய திருவிழாக்களிலே நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே போராளிகள் திரண்டு வந்து அதிலும் போராளிகள் தங்களுடைய சீருடைகளோடு கூட வருகை தந்திருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான போராளிகள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவை இந்த யுத்த காலங்களில் இப்பொழுது நடைபெறுவதை விட மிக சிறப்பாக நடைபெற்றது என்பது நாகதம்பிரானுடைய நல்லருளைத்தான் அது வெளிப்படுத்துகின்றது.
ஓகே, தகவலுக்கு நன்றி சார். ஓகே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்களும் இந்த கோவிலின் பெருமைகள் எடுத்து சொல்லியிருந்தார். யுத்த காலங்கள்ல இந்த கோவில்ல விழாக்கள் எப்படி நடந்தது, அந்த நேரத்துல இருந்த அனுபவங்களை பகிர்ந்திருந்தா தொடர்ந்து நாங்கள் அடுத்த விடயங்களை பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல நடக்கும் நிகழ்வு இந்த அரசியல் தான் இந்த நாதம்பிரானுக்குரிய பால் வைக்கின்ற அந்த நைவேத்தியம் படைக்கின்ற அந்த நிகழ்வு ஒவ்வொரு நாளும் இதிலே இடம்பெற்று வருகின்றது. இந்த அரச மரத்துக்குள் காணப்படுகின்ற அந்த சதுரமான பெட்டிக்குள் பாதுகாப்பான முறையிலே பால் வைக்கப்படும். நாகம் அதனை தன்னுடைய தாகத்தை தீர்த்திருப்பதாக இன்றைய இந்த ஆலயத்தினுடைய பூசகராக இருக்கின்ற குஞ்சன்னர் பல நேரடி சாட்சியங்களை எங்களோடு பகிர்ந்திருக்கிறார். அது தொடர்பாக சிறு வயதிலிருந்தும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த பகுதியில்தான் இதிலே குடியிருக்கின்ற நாகதம்பிரானுக்குரிய நிவேதனமாக பால் படைகள் செய்யப்படுகின்ற இடமாக இது இருக்கும். இதனை படைகள் செய்வது அவர்களுடைய பரம்பரை சார்ந்தவர்களாகவே இருப்பார்கள். வேறு எவரும் அதனை செய்ய முடியாது. அவருடைய தந்தை, சிறிய தந்தை, அவருடைய அண்ணன் மற்றும் அவர் அல்லது அவருடைய மைத்துனர் இவ்வாறானவர்கள் தான் இதற்கு படைகள் செய்வார்கள். ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருக்குமாக இருந்தால் அந்த நாகம் பாலை அருந்தாது தட்டி விடுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதனை ஒரு உண்மை சம்பவமாக நாங்கள் கருதலாம். ஓகே, நன்றி நன்றி சார். ஓகே, இப்போ நாங்கள் தொடர்ந்து இன்னொரு இடத்துலையும் போய் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கோவிலுக்குள்ள இருந்து இது இந்த ஆலயத்தோடு தொடர்புடையதாக ஒரு பிரமாண்டமான கதவாக இது அமைந்திருக்கிறது. மிகவும் பெருமதி வாய்ந்தது. பல சிற்ப வேலைப்பாடுகள் இதிலே காணப்படுகின்றது. இந்தியாவிலே இருந்து பல சிற்ப வடிவமைத்திருக்கின்றார்கள். இது இந்த ஆலயத்தினுடைய நடைக்கதவாக காணப்படுகிறது. இந்த ஆலயம் தொடர்பாக மற்றொரு தகவலையும் குறிப்பிட வேண்டும். இந்த ஆலயத்திலே அவதாரம் எடுத்த அந்த நாகம் தாயார் தன்னுடைய விளக்குமாறினால் தட்டிய போது புதூர் நாதம்பிரானுக்கு சென்ற தினம் மார்கழி 1ஆம் திகதி. அந்த மார்கழி 1ஆம் திகதி நாளை தற்பொழுதும் வருடம் தோறும் இந்த ஆலயத்தினுடைய கதவடைப்பு பொங்கலாக நிகழ்த்தி வருகின்றார்கள். மார்கழி 1 இந்த ஆலயத்தினுடைய கதவுகள் சாத்தப்பட்டு பின்னர் தைப்பொங்கல் தினத்தன்று மீண்டும் அந்த கதவுகள் திறக்கப்படும். நாகம் தன்னுடைய தாயாரினுடைய வயிற்றிலே அவதரித்து அவர் வளர்த்து வருகின்ற போது விளக்குமாறினால் தட்டிய சந்தர்ப்பத்தில் புதூருக்கு சென்ற தினம் அந்த மார்கழி 1ஆம் திகதியாகவும் அது மீண்டும் இங்கு வந்து இவ்விடத்திலே குடியிருக்க போவதாக தந்தைக்கு அறிவித்தமை அந்த தைப்பொங்கல் தினமாகவும் இருக்கிறது. ஆகவே அதனை நினைவு கொள்வதற்காக வருடந்தோறும் மார்கழி 1ஆம் திகதியில் இந்த ஆலயத்தினுடைய நடைக்கதவுகள் சாத்தப்பட்டு பூசை வழிபாடுகள் அனைத்தும் நிறுத்தப்படும். பின்னர் தைப்பொங்கல் தினத்திலிருந்து அது மீண்டும் ஆரம்பிக்கப்படும். இதுவும் இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சமாகவே இருக்கிறது. இங்கு காணப்படுவது இந்த நாகதம்பிரான் ஆலயத்தினுடைய சிவன் சன்னிதானமாகும். அந்த குழந்தை பாக்கியமற்ற அந்த தாய் இந்த சிவனிடம் வரமிருந்துதான் அந்த பெண் குழந்தையையும் ஒரு நாகதம்பிரானையும் இரட்டை குழந்தையாக பெற்றெடுத்திருக்கின்றார்கள். அந்த சிவனை ஆதரிப்பதற்காக நாகதம்பிரானோடு இணைந்ததாக இந்த சிவாலயம் இவ்விடத்திலே காணப்படுகிறது. இது நாகலிங்கேஸ்வரர் என அழைக்கப்படுகிறது. இந்த சிவனுக்குரிய வருடாந்த உற்சவம் ஒவ்வொரு வருடமும் ஆடி அமாவாசைக்கு முந்தைய தினங்களிலே இடம்பெறும். ஆடி அமாவாசை அன்றைய தினம் இந்த ஆலயத்தினுடைய தீர்த்த நிகழ்வு இடம்பெறுவதாக இருக்கும். இது சிவனுக்குரிய இந்த ஆலயத்தின் பங்குனி உத்தர பொங்கல் சிறப்பாக இடம்பெற இந்த நாகலிங்கேஸ்வர சுவாமிக்குரிய வருடாந்த உற்சவம் ஆடி அமாவாசையை மையமாக கொண்ட 10 தினங்கள் இடம்பெற்று வரும். அந்த தினங்களிலே ஆலயத்திலே ஆகம முறைப்படி பூசைகளும் திருவிழாக்களும் மிக சிறப்பாக இடம்பெற்று வரும். இந்த சிவனுக்குரிய விசேட தினமாக இந்த ஆடி அமாவாசையை முன்னிட்டு அந்த 10 தினங்களையும் மக்கள் விரதம் இருந்து அனுஷ்டித்து வருவார்கள்.
இது இந்த ஆலயத்தினுடைய பங்குனி உத்தர பொங்கல் தினத்திலே அர்ச்சனைக்குரிய பிரதேசமாக இது காணப்படுகிறது. லட்சக்கணக்கான தேங்காய்கள் இங்கு அர்ச்சனை செய்யப்படும். இந்த ஆலயத்தோடு தொடர்புடைய பக்தர்களும் தர்மகர்த்தாக்களும் இந்த செயற்பாட்டிலே ஈடுபடுவார்கள். தேங்காய்களினுடைய விலை நாட்டிலே தற்பொழுது உச்சம் தொட்டிருந்தாலும் லட்சக்கணக்கான தேங்காய்கள் இந்த நாகதம்பிரானுடைய அர்ச்சனையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இது வருடந்தோறும் நடக்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இது இருக்கின்றது. இத்தேங்காய்களினுடைய பெரும்பகுதி மீசாலை பகுதியிலிருந்து பண்டங்களின் மூலம் பெறப்பட்டதாகவும் காணப்படுவது சிறப்புக்குரியதாக இருக்கும். இந்த பிரதேசத்தினுடைய காவல்துறையினரும் தங்களுடைய கடமைகளை இந்த ஆலயத்திலே ஆற்றி வருவார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளுகின்ற இந்த நிகழ்விலே பக்தர்களோடு பக்தர்களாக திருடர்களும் கலந்திருந்து சில வேண்டத்தகாத செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் காரணமாக இந்த ஆலய பக்தர்களினுடைய பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்காக போலீஸ் உத்தியோகஸ்தர்களினுடைய கடமையும் ஆலயத்திலே வருடந்தோறும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது தர்மபுரம் போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரிகளும் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய போலீஸ் நிலையத்தினுடைய பிரதான போலீஸ் அதிகாரிகளும் இந்த பாதுகாப்பு கடமைகளை மிகவும் சிறப்பாக எமது ஆலயத்திலே மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் பல்வேறு குற்றச் செயல்கள் இங்கு தடுக்கப்படுவதற்கு இது காரணமாக இருக்கின்றது. ஓகே மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா நாங்க கோயில் இந்த கோபுரத்துக்குள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ அங்கதான் போகலாம். இப்ப நாங்க கோயில் ஆலயத்தினுடைய கோயில் கோபுர பகுதியினுடைய அமைப்பை சின்ன பைகள் எல்லாம் இருக்கிறோம். முதல்ல நாங்க நேர போகிறோம். சத்தம் ஆலயம் பார்ப்பதற்காக தற்பொழுது உட்பகுதியினால் ஆலயத்தினுடைய கோபுரத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாலயத்திற்கு 2 ராஜகோபுரங்கள் காணப்படுகின்றது. ஓகே உறவுகளே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் கோவில் கோபுரத்தில் உச்சியில் நிற்கிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு வீடியோ காட்சி எடுக்கக்கூடியதாக இருக்குது. சார் மேலே வந்திருக்கோம், சொல்லுங்க. அடுத்ததுக்கும் போய் அடுத்தது ஒரு கட்டம் மேல வந்து முடியுது.
தற்பொழுது இந்த 2 பிரதானமான ராஜகோபுரங்கள் காணப்படுகிறது. தென்னிந்தியாவிலே சோழர் கால ஆலயங்களில் ராஜகோபுரங்கள் அலங்கரிக்கப்பட்டதைப் போல கரைச்சி புளியம்பொக்கனை ஆலயத்தின் ராஜகோபுரமும் சிறந்த சிற்ப வேலைப்பாடுகளோடு கூடிய ஒரு ராஜகோபுரமாக இருக்கின்றது. அதனுடைய உச்சத்தில் இருந்து இந்த ஆலயத்தினுடைய வளாக தோற்றத்தை தற்பொழுது உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஓகே, இப்போ நாங்கள் கோபுரத்தின் உச்சியில் இருந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இதுதாங்கப்பா. அடுத்து இதுதான் கோபுரத்தின் உச்சி கடைசி. என்ன அழகு, என்ன அழகு! கோபுரத்தின் உச்சிக்கே வந்துட்டோம். வேற உச்சிக்கு நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம். இப்போ இதான் புளியம்பொக்கன கோவில் உச்சி. ஓகே மக்களே, நாங்கள் இப்ப எங்க இருக்கிறோம்னா புளியம்பொக்கன கோவில் உச்சி கோபுரத்தில் நிற்கிறோம். ஸோ இங்க இருந்து தான் நாங்க ரிவ்யூ காட்ட போறோம். நாகதம்பரான் ஆலயத்தினுடைய உச்சி கோபுரத்தை மட்டும் நாங்கள் போயிட்டு வரோம். ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். கோபுரத்தின் உச்சியில இருந்து தான் வந்து கொண்டிருக்கிறோம். புளியம்பொக்கனை நாகதம்பரான் ஆலயத்தில் நாங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா வந்திருக்கிறார். அவரோட தான் கதைக்க போகிறோம். ஐயா வணக்கம். 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 எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் செல்வ சென்னதி. அங்கேருந்து நடந்து வரீங்களா? நான் பஸ்ஸில் வந்து சந்தியில் இறங்கி வேலை நடந்தேன். பஸ்லேருந்து வித்தியாசமான ஒரு இந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. இதெல்லாம் என்ன விஷயம் சொல்லுவீங்க? போகிறது தாங்க. இல்லைங்கள யாத்திரை போகிறது தாங்க. இப்போ என்னத்துக்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க? யாத்திரை போகிறது. இல்லை, இப்போ இதில் இது எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா என்னத்துக்காக? இந்த இதில் இப்போ எல்லா கோயில்களுக்கு போகிறதா? 2025 வெள்ளிக்கிழமை விளக்கை கூட ஆரம்பமாகி அது அம்மன். என்ன பேர் உங்களுக்கு? இது பேர் ரஞ்சன். மகன் கவிழேற பொங்கல் விழாவாக நடைபெறுவதற்கு எம்பெருமான் இந்த மாதிரி அழைத்திருக்கின்றார். அது அம்மன் தான். எம்பெருமானுடைய பொங்கல் விழாவானது மழை கொண்டு இந்த வருடமும் பெண்ணுக்கு என்ன அன்னைக்கு போய் நடைபெறுவதற்கு போயிட்டு ஆலயத்திலே ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் ஒரு ஐயா வந்திருந்தார். அவருடைய கதைச்சிட்டோம். தொடர்ந்து நாங்கள் அடுத்த நிகழ்வுகள் பார்க்கலாம். எல்லாம் நிறைவு செய்த பின் அது ஆலயத்தினுடைய மணிமண்டபத்திலே திருப்பணி காரியாலயம் அமைக்கப்பட்டு திருப்பணி நிதி சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோல் இங்கே 65 கருணாநிதியிடம் திருப்பணி காரியாலயம் அமைக்கப்பட்டு திருப்பணி நிதி சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாகதம்பரான் மையர்களே, நீங்கள் வருடம் பல பிரதேசங்களில் இருந்து எம்பெருமானுடைய கலந்து கொண்டு அவருடைய நேர்த்திகளை நாம் நிறைவேற்றுவதற்காக வணக்கம்.
இது நாகதம்பிரான் ஆலயத்தினுடைய அன்னதான மண்டபத்திற்கு செல்லுகின்ற பாதை. இவ்வாலயத்திற்கு வருகை தருகின்ற அந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்குரிய அன்னதான சேவையை இன்றைய தினம் முழுவதிலும் இந்த மண்டபம் ஆற்றியபடி இருக்கும். ஆலயத்தினுடைய வருடாந்த பங்குனி உத்தர பொங்கல் நிகழ்வினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கமாக இந்த அன்னதானம் வழங்குதல் நிகழ்வு இடம்பெறும். இவ்வாலய திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட போது இந்த அன்னதான நிகழ்வு இன்றைய தினம் வரை மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இலங்கையினுடைய பல பாகங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வருகை தந்து இந்த ஆலயத்தினுடைய பூசை வழிபாடுகளை சிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த பூசைகளினுடைய நிறைவாக அன்னதானம் வழங்குகின்ற நிகழ்வு மிக சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது. வருகை தருகின்ற அத்தனை பக்தர்களும் தங்களுடைய மதிய போசனமாகவோ அல்லது இரவு போசனமாகவோ அல்லது அன்னதானம் வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அவர்கள் அன்னதானத்தை பெற்று தங்களுடைய பசியினை போக்கி வீடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கின்றது. அதே நேரம் இந்த தங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற ஏனைய அங்கத்தவர்களுக்கும் இவ்வாலயத்திலேயே இன்றைய தினம் உணவை பெற்றுச் செல்வதற்கான வழக்கம் இருக்கின்றது. இது மிகவும் ஒரு சிறப்புக்குரிய நிகழ்வாக நடைபெற்று வருகின்றது. லட்சக்கணக்கான மக்களினுடைய பசி போக்குகின்ற ஒரு நிகழ்வாகவும் இதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. வணக்கம் உறவுகளை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் புளியம்பொக்கன கோவிலுக்கு நாங்க இன்னைக்கு காலையில வந்திருந்தோம். கோவில்ல இருந்த வரலாற்று சிறப்புகள், கோயில்ல இருக்கிற முக்கியமான இடங்கள் எல்லாவற்றையுமே பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருந்தது. ஸோ இதுக்குரிய முழு விளக்கத்தையும் எங்களுடைய ஆசிரியர் சதீஷ் சார் அவர்கள் எங்களுக்கு இது தொடர்பான விளக்கங்களை கொடுத்திருந்தார். விடையிலிருந்து நீண்ட நேரம் எங்களோட இணைந்து பல்வேறு விடயங்களையும் கோயிலுடைய வரலாற்று சிறப்புகளையும் எடுத்து சொல்லியிருந்தீர்கள். இந்த நேரத்துல எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த காலையில் சந்திக்கும் வரை